காலையில் சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கு முதல் நன்றி. எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து நம்ம குருஜிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரணுன்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து நான் காலையில் சொன்ன மாதிரி தான். இந்த எங்கேஜ்லேயே வந்து இவர் வந்து இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயமா. ஏன்னா இப்போ அவர் அவரோட ஃபவுண்டேஷனோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட வாழ்வியல், அவர் மெயினான கோர் வந்து அந்த வாழ்வியல்ன்றது பார்த்திங்கன்னா வந்து நம்மளை மூதாதையர் பின்பற்றி வந்த வாழ்க்கை முறை. அதை வந்து அவங்க வாழ்க்கை முறையிலேயே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை நிறைய ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு எனர்ஜி லெவலோட கண்டிப்பாக நானும் வந்து ஜேர்னி பண்ணுவேன் சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் 2ஆம் முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரீசெண்டாக நாசா வந்து பிரபஞ்சத்தோட புகைப்படத்தை ஃபுல்லாக எடுத்து டிவிலெலாம் போட்டிருந்தாங்க, பார்த்தோம். பிரபஞ்சத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உணவோட அருமை பசியில் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த தேடல் பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் தேடி கடைசியாக சாருடைய இந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி வந்தால் எல்லாருக்கும் ஆக்சுவலாக சொல்லணும். ஏன்னா நிறைய தேடினவங்களாம் இருக்காங்க, சாருக்கு தெரியும். அஸ்ட்ராலஜிக்காக ஓடினவங்களும் தேடினவங்களும் நிறைய பேர் அதுக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதில்ல, அதுக்கான மனசு இல்லை. ஆனால் ஒரே வார்த்தையில் சால் சொல்லிட்டாங்க, கொடுக்குறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்ட்டு. இது நான் நிறைய தேடி இருக்கேன். ஹோமியோலையும் தேடியாச்சு, அஸ்ட்ராலஜிலையும் இப்போ கிட்டத்தட்ட 2 ஃப்ராங்க் சார் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் கூச்சமோ தயக்கமோ இல்லை. என்ன தான் பேசிக்னு தெரியாமல், அஸ்ட்ராலஜின்னு தெரியாமல் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs மேலே செலவு பண்ணிட்டு சாரோடைய ஆன்லைன் கிளாஸில் தான் நான் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய வேலை போல சாருக்கு தெரியும். ஜமாபந்தி, இயர் எண்டிங்கு, இப்படி கோவிட் இத்தனைக்கு மதியில் இன்றைக்கி வந்த கிளாஸு லாஸ்ட் மினிட்டில் மேடம் கிட்ட பர்மிஷன் கிட்ட தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் தெரிஞ்சு தெரியாமல் இருந்தீங்களோ யூ ஆர் கிஃப்டட். சார் அந்த பிளஸிங்ஸ் சாருக்கே தெரியும். எமட்டி கட்டமா சொல்லு, குரூப்பில் போட்டுறேன். இல்லை சார், அது இல்லை சார். மிகப்பெரிய ஒரு இழப்பில் தான் நான் உங்களை மீட் பண்ணேன். கண்டிப்பாக அந்த இழப்பில் தான் வந்து யூடியூப் நோண்டிகிட்டே இருக்கும்போது பிரபஞ்சத்தோட இதாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. கண்டிப்பாக எப்படா இதுலேருந்து நம்ம மீள போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களை காட்டி கொடுத்தது சார். எனக்கு அந்த யூடியூப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் பேச்சை கேட்டால் ஐயோ இப்படி கூட ஒரு ஜோசியர் இருப்பாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு விட்டேன். நான் ஜோசியனால உண்மையிலே பயப்படுவேன். நான் போனதே கிடையாது சார். நான் எதுவுமே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதான் அப்படிதான் இருந்தது. ஆனால் அவருக்கு பொண்ணாக பிறந்து லக்னம்னா என்னன்னு கூட தெரியாமல் இருந்தேன். நான் துக்கப்படுறேன். உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே கற்றுருந்தேன். நீங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். முத்துப்பாண்டி சார், இவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். காட் பிளஸ் யூ மேடம். உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணம் கண்டிப்பாக என்றைக்குமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட. ஓகே. பட் அந்த அளவுக்கு யாருமே இந்த மாதிரி உடச்சி சொன்னதில்லை. கர்ணா வீடியோ பார்த்துட்டே நான் ரொம்ப அசந்துட்டேன் உண்மையிலே. ஸோ வந்து நிறைய விஷயம் ஓப்பனாக சொல்கிறீங்க. ஒன்று நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்படிதான் அட்டெண்ட் ஆகணும். அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எப்படியாவது இன்னைக்கு வரணும். அந்த மணிக்காக நான் வரல. ஆக்சுவலாக இருக்கிற மணி தக்க வச்சுக்கணும் அதுக்காக தான் நான் வந்தது. ஓகே ஓகே. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இன்னைக்கு பூர்த்தியாச்சா? அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப கிளாஸ் எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ. பையனை எங்கள் வீட்டுக்காரு இது பண்ணதுனால நான் வந்தேன் சார். சூப்பர் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம் சார். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் தேடிட்டே இருந்தேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவின்னு ஒன்று புதுசாக வச்சுது. ஓகே சார். அஸ்ட்ரோ கூட ஒரு டிவி இருக்குன்னு சொல்லிட்டு முதல் ஓப்பன் பண்ணும்போது சாரோட ஃபோட்டோ முதல் அது படித்தேன். எனக்கு ஜாதகத்தில் ஒன்றும் ஈடுபாடும் இல்லைங்க, ஜாதகம் பார்க்குறதும் இல்லை. பார்த்து இவர் அந்த முதல் பேசுறதே அப்படியே நான் சரண்டர் ஆகிட்டேன். அப்போவே ஃபோன் பண்ணேன், சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. உடனே சார் வந்து பார்த்து மீட் பண்ண பேசினாங்க. இது வரைக்கும் அதாவது இவங்க குரூப்பில் 4 பேர் இருக்காங்க. அது சொல்கிறாங்க, பட் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறதில்ல, எல்லாம் குழச்சிட்டே இருக்காங்க. சார் தான் தெளிவாக சொல்லி இம்ப்ரெஷன் பண்ணுறாரு. எனக்கு வந்து வயசு மட்டும் இருந்ததுன்னா சாரோட நல்ல ட்ராவல் பண்ண முடியும். எனக்கு 66 வயசு முடிஞ்சதுங்க.
இனி எனக்கு நிறைய ஆயுள் கொடுத்தாருன்னா சார் கூட ட்ராவல் பண்ணுவேன். கண்டிப்பா கண்டிப்பா குருவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணி இருந்திருக்கணும். ஒரு குருவாவும் ஒரு அண்ணனாவும் என்னைக்கு எங்களை வந்து கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். 3 வருஷமா நாங்கள் வந்து சாரோட கிளைண்ட்டு. ஒவ்வொரு அசைவும் சாரை வச்சு தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். சொன்னதுன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு ஓம் பிரணவம் அது விலகின மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஃபுல்லாக வயசில் ஓரளவுக்கு ஒரு 90% ஃபுல்லாக வயசில் தான் இருப்பீங்க இல்லையா? 100% அப்படிதான். தகவல் சாமியாக எங்களுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா நான் 91 தான் பிறந்தேன். அப்போ என்ன வயசு 30 தான் ஆகுது. அப்போ கண்டிப்பா அம்மா வயசு தான். ஸ்டேஜ்லேருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் எல்லா இந்த கலையை வந்து கற்றுக் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது நானும் கொடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வந்து இருங்க ஏற்றுக்கோங்க. தேங்க்யூ. தம்பி அப்படி அப்படி பண்ணுங்க. சிறப்பான வகுப்பு நம்மளுக்கு அமைஞ்சது நம்ம செஞ்ச பாக்கியம். காசி ஜாதகம் செய்கிறது நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. அது சார் சொல்லி தான் ஃபஸ்ட் நான் கேள்விப்பட்டே இருக்கேன். அது ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. அது காசி ஜாதகம் அவ்வளோ சிறப்பாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த கிளாஸ்லாம் பஞ்சபூத கிளாஸ் எவ்வளோ கிளாஸ்லாம் சிறப்பாக எடுப்பார் சார். கிளாஸ் முடிகிற டைம் போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ சிறப்பாக எடுத்துகிட்டே இருப்பார் அவர். நம்மளுக்கு டைம் போதும் தெரியாது, பார்த்து ரசிச்சுட்டே நம்மளும் இருக்கோம். அவ்வளோ எல்லாமே சின்ன குழந்தைங்க சொல்லித்தர மாதிரி அவ்வளோ சிறப்பாக சொல்லிக் கொடுப்பாரு. எளிமையாக புரியும், எதுவுமே கஷ்டமாகவே இருக்காதுங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது நம்மளுக்கு பிடிச்சதா, நம்மளுக்கு நினச்சி பாக்கியம் தான் நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கேன். நான் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஃபஸ்ட்டு குருஜிக்கு நன்றி, ஆன்லைன் முத்துப்பாண்டியாவுக்கு நன்றி, திவ்யா மேடம் நன்றி. ஏன்னா எப்போ கால் பண்ணாலும் எடுத்து கரெக்டாக மெசேஜ் வந்து குரூப் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் கால் பண்ணியிருந்தேன். 2 டேஸ் கழித்து எனக்கு நைட்டு, ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது குருஜிக்கு. கால் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்டு அது அவர் பேசினோடனே எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வாழ்வியல் பரிகாரமும் சொல்லி நான் நல்லா 100% நல்லா வேலை செய்யுது. ஏன்னா எனக்கும் சாருக்கும் வந்து ஒரே நட்சத்திரம். அவர் மீட் பண்ணாலே எனக்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜியாக வேலை செய்யும். ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சாரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கர்மா கிளாஸ் அதை அட்டென்ட் பண்ணேன். அப்போ தான் அந்த கர்மா அந்த வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் கர்மா அந்த வேர்ட் பண்ணும்போது நேராக அதுக்கப்புறம் காசிக்கு போயிட்டு அங்கேயும் என்னோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு சிவா சாருக்கு தேங்க்யூ, தினேஷ் சாருக்கு தேங்க்யூ, முத்துப்பாண்டி சார் தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் இல்லாமல் என்னோட கர்மா நான் கிளென்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஐயன் சார். சார் பேசி முடித்தோடனே சர்டிஃபிகேட். திருச்சி மாநகரில் பணம் ஈர்க்கும் வகுப்பு. அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை. உங்கள் ஜாதகப்படி 2ஆம் பாவத்தை இயக்கி நிரந்தர வருமானம் பெற வேண்டுமா? 11ஆம் பாவத்தை இயக்கி லாபத்தை பெற வேண்டுமா? கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமா? எந்த துறையில் தொழில் அல்லது உத்தியோகம் செய்தால் நிரந்தர வருமானம் அல்லது லாபம் வரும் என்பதை அறிந்து கொண்டு பொருளாதாரத்தில் உயர்வு பெற கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மாபெரும் பணம் ஈர்க்கும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையின் செல்வ வளத்தை உயர்த்திடுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. நடைபெறும் இடம் SRM ஹோட்டல், திருச்சி. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: கர்மா ஜோதிடப்படி பணம் இல்லாமல் கஷ்டப்படும் காரணம் என்ன, அதை நிவர்த்தி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுதல். ஜனன ஜாதகப்படி 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவத்தை எப்படி இயக்கினால் நிரந்தர உத்தியோகம், தொழில் செய்து நிரந்தர வருமானம் மற்றும் லாபம் அடைய முடியும், சூட்சமங்களை அறிந்து கொள்ளுதல். ஜனன ஜாதகப்படி எந்த தசா புத்தி காலத்தில் நல்ல பொருளாதாரம் கிடைக்கும்,
எப்போது பண கஷ்டம் வரும் என்பதை அறிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களையும் அறிந்து கொள்ளுதல். கால புருஷ தத்துவப்படி பணத்தை ஈர்க்கும் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுதல். சம்பாதிக்கும் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், வீண் விரயங்களை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுதல். யாருக்கு திடீர் விபரீத ராஜயோகத்தால் லாட்டரி, ஷேர் மார்க்கெட், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி மூலமாக சம்பாதிக்க முடியும், அதில் யாருக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளுதல். நட்சத்திரங்களின் காரகத்துவங்களை இயக்கி எப்படி பணத்தை ஈட்டுவது என்பதை அறிந்து கொள்ளுதல். முடக்கு தோஷம், திதி சூன்யம், அவயோகி தோஷத்தால் பண நஷ்டம் யாருக்கு வரும் என்பதை அறிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களையும் அறிந்து கொள்ளுதல். யோகி மற்றும் கரணத்தை இயக்கி வாழ்வில் செல்வ வளத்தை மேம்படுத்திக் கொள்ளும் ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல். DNA ஜோதிட முறையில் பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள், ஆன்மீக பரிகாரம், தர்ம பரிகாரம் மற்றும் தொழில் பரிகாரம் மூலம் அறிந்து கொள்ளுதல். நிரந்தரமாக பணம் சம்பாதித்து சேமித்து வைக்க செலவில்லா எளிய வாழ்வியல் பரிகாரங்களை அறிந்து கொள்ளுதல். செல்வ வளத்தை மேம்படுத்தும் வழிபாட்டு முறைகள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சூட்சமமான ஸ்தலங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். பணத்தை ஈர்க்கும் தாந்திரீக பரிகாரங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கும் தொழிலாளிகள் முதல் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் முதலாளிகள் வரை கடைபிடிக்கும் கணக்கு எழுதும் சூட்சமத்தை அறிந்து கொள்ளுதல். காலச்சக்கர சூட்சமத்தை வைத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியுமா அல்லது லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியுமா என்பதை அறிந்து கொள்ளுதல். பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கும் கர்ம கால சக்கர ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு புண்ணிய பலனை பெற்றிடுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். மதிய உணவு, இருவேளை தேநீர் வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் காலச்சக்கரத்தின்படி எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித் தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் சஸ்டிக் வெல்னஸ் பவுண்டேஷன், சஸ்டிக் வெல்னஸ் கேர், சஸ்டிக் சாஸ்திரா அஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர், பெங்களூர், ஹோசூர், சென்னை மற்றும் நாமக்கல். தொடர்புக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.